கைஸ், இன்னைக்கு நான் எங்கள் மம்மி கிட்ட போர் அடிக்குது, ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்க மம்மி கேட்டேன். இப்போ கேசரி பார் செய்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுமா? இதை ஃப்ரை பண்ண ஊற்றணுமா? ரோஸ்ட் பண்ணுமா? நல்லா ஃப்ரையோ ரோஸ்ட் அதுவும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்குது, இன்னும் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும். சேஞ்ச் பண்ணலாம். இப்போ சிசரில் கட் பண்ண போய்க்கிறாங்க. இது நெய் பேக்கெட்டு 10 rupees. இது வாங்கினாலே போதும். ஊற்றிட்ட பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நெய் ஊற்றியாச்சு. உங்களுக்கு ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க, வாசனை நல்லா வரும். இது வந்துட்டு முந்திரி போட்டுக்கோங்க. திராட்சை, முந்திரி இல்லை, சாரி. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ திராட்சை போட்டுக்கோங்க. இப்போ முந்திரி எவ்வளோ வேணுமோ முந்திரி போட்டுக்கோங்க, வாயில் போட்டுக்கோங்க. அது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏமா? ஹீட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால. இப்போ அந்த ரவா, இப்போ ரவா நம்ம ட்ரை பண்ணுமே, அதை எடுத்து அதில் போட்டுருங்க. நல்லா அதே மாதிரி கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுருங்க, கிண்டி விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. கலரிக்கோங்க. கலரிட்ட பிறகு கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்படிதான் வரும், யாரும் பயப்படாதீங்க. இப்படிதான் வரும், யாரும் பயப்படாதீங்க. நல்லா கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் கேசரி கலர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தெரியுதா? கேசரி கலர் போட்டுக்கோங்க. அதை நல்லா கிண்டிக்கோங்க. அது கேசரியோட கலர் வரும். நான் ஃபில்டர் போட்டுக்கிறேன், அதனால தான் கேசரி கலர் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 minutesல கேசரி ரெடி ஆயிரும். மூடி வச்சுருங்க. பாய். ரெடி ஆயிடுச்சுக்கு நம்ம கேசரி.